சச்சின் டெண்டுல்கரை பற்றி பேசுறதுன்னா டெண்டுல்கரை பிடிக்காதவன்ட்டு கூட பேசிடலாம். ஆனால் டெண்டுல்கர் மேலே வெறியா இருக்கானுங்கள, அவனுங்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் என் ஃப்ரெண்டு பிகே. அவன் பக்கத்தில் போய் யாராவது சச்சின்னு சொன்னால் போதும், சூர்யா சார் உரசாதீங்க ரேஞ்சுக்கு பார்ப்பான். அப்படியே இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் சச்சினை பிடிக்குதா இல்லையான்றதை விட சச்சினை ஏன் பிடிக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான். அதுதான் 2003-2004 ஆஸ்திரேலியா சீரீஸ். சச்சின் மாதிரி ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவ் ஆடுறது உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இட் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு ஹிம். அதனாலேயே ஆஸ்திரேலியன்ஸ் அவனோட கவர் டிரைவை டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டிக்ஸை டெவலப் பண்ணாங்க. அண்ட் சச்சினும் ஒரு 4-5 இன்னிங்ஸுக்கு பயங்கர கேவலமான ஸ்கோர்ஸுக்கு ஹி காட் அவுட். அதுக்கப்புறமா உட்காந்து பயங்கரமா அனலைஸ் பண்ணி ஹி ஃபிகர்ட் தட் இதுதான் பிரச்சனை, நம்மளோட நேச்சுரல் ஷாட்டை அவங்க டார்கெட் பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆடின மேட்ச் தான் அந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச். 1 ரன் 2 ரன் இல்லை, அந்த டெஸ்ட் மேட்ச்ல 241 ரன். டபுள் செஞ்சுரி அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனா ஒரு பால் கூட அவரோட நேச்சுரல் ஷாட்டான கவர் டிரைவ் ஆடாம ஆடினது. அந்த விஷயம் எனக்கு அப்ப புரிஞ்சதை விட அதுக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா தான் நல்லா உள்ள இறங்குச்சு. இது வரைக்கும் நீ செஞ்ச பல விஷயங்கள் உன்னை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. நீ அதையே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தனா நீ இங்கே தான் இருப்ப. அது வேலையில மட்டும் இல்ல, ஐ திங்க் ரிலேஷன்ஷிப், ஸ்போர்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், எனிவேர் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் வரலனா நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம், வாட் காட் யூ ஹியர் won't get you there.